நம்ம தங்க நகையில் இருக்கிற ஹால்மார்க் முத்திரைக்கு பின்னாடி ஒரு சிறுத்தை ஒளிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுவும் 700 வருஷமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 1300 ஆண்டுல லண்டன்ல இருந்த ராஜா எட்வர்ட் மக்கள் வாங்குற தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் தூய்மை சரியா இருக்கணும்னு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராரு. அதாவது பொற்கொள்ளர்கள் அவங்க உருவாக்கிய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை சோதனை செஞ்சு அதோட தூய்மை சரியா இருந்தா மட்டும் ராஜமுத்திரை சிறுத்தையின் தலைய அதில் பதிக்கப்பட்டுச்சு. ஓ, அப்படியா விஷயம்? இந்த சோதனை எல்லாம் லண்டன்ல இருக்கிற பொற்கொள்ளர்களின் சபை, அதாவது கோல்ட் ஸ்மித்ஸ் ஹால் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்துச்சு. இந்த ஹால்ல குத்தப்பட்ட சிறுத்தையின் மார்க் தான் நாளடைவுல உலகம் முழுக்க ஹால்மார்க் அப்படின்னு மாறிச்சு. சரி, இந்த லண்டன் பழக்கம் இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு? என்ன அதானே? இந்த உலகளாவிய தர கட்டுப்பாட்டு முறையை அடிப்படையா வச்சு இந்திய அரசாங்கம் ஏப்ரல் 2000 BIS ஹால்மார்க் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு லண்டன்ல இருந்த சிறுத்தை தலை முத்திரை போல இன்னைக்கு இந்திய மதிப்புப்படி BIS முக்கோண முத்திரை மற்றும் 6 எழுத்துக்கள் கொண்ட HUID தான் நம்ம நகைகளோட நம்பிக்கை மற்றும் உறுதி. நன்றி.